அலறல். இது ஒரு திகில் கதை. பாத்ரூம் ஷவரில் ஆனந்தமாக குளிச்சுக்கிட்டு இருந்தேன். இன்றைக்கி எனக்கு ஆஃபீஸ் லீவு. வேலைக்கு போகிற மூடும் இல்லை. நானே தான் லீவு போட்டுக்கிட்டேன். அப்படியே சந்தோஷமாக, என்றைக்கும் இல்லாத அளவுக்கு சந்தோஷமாக குளிச்சுக்கிட்டு இருந்தேன். குளிக்கிறப்பயே ரொம்ப உற்சாகமாக இருந்துச்சு. இன்றைக்கி என்னால் வேறு எப்படிலாம் கழிக்கிறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். லீவு நாட்களில் நமக்கு பிடிச்சமான விஷயங்களை செய்கிறது தானே சந்தோஷம் தரக்கூடிய விஷயமாச்சே. திடீர்னு ஹால்லேருந்து ஏதோ அலற சத்தம் கேட்டுச்சு. நான் பதறி போயிட்டேன். என்னது திடீர்னு ஹால்லேருந்து சத்தம் கேட்குதுன்னு கழட்டி போட்டிருந்த துணிகளை கூட நான் உடுத்த மறந்து பாத்ரூம்லேருந்து ஹாலுக்கு தண்ணீர் சொட்ட சொட்ட ஓடுனேன். ஹாலில் என் மனைவி ரத்த வெள்ளத்தில் கிடந்தா. அப்படியே எனக்கு அதிர்ச்சியாக போயிடுச்சு. முகம் முழுவதும் துணியால் மறைச்சிக்கிட்டு எவனோ ஒருவன் அதிர்ச்சியாக அங்கே நின்றுக்கிட்டு இருந்தான். அவனை பார்த்தேன், என் மனைவியை பார்த்தேன். அவனை பார்த்து கேட்டேன், டேய் யாரா நீ, என்னடா நடக்குது? அவன் என்னை பார்த்ததும் திறந்திருந்த ஜன்னல் வழியாக எகிரி குதித்து வெளியே தப்பிச்சு ஓடிட்டான். உச்சக்கட்ட பதட்டத்தில் இருந்தேனா. என்ன செய்கிறதுனே தெரியாமல் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். என்ன பண்ணுறது? என் மனைவி ரத்த வெள்ளத்தில் கிடக்கிறா. ஒருத்தன் என்னடானா ஜன்னல் வழியாக எகிரி குதித்து ஓடுறான். யாருவன்? எப்படி என் வீட்டுக்குள்ளே வந்தான்? ஜன்னல் வழியாக வந்திருக்கான். நான் எப்படி ஜன்னல்லாம் சாத்த மறந்தேன்? ஐயோ, திருடனாக தான் இருக்கணும். திருடத்துக்கு வந்திருக்கான். ஐயோ, இப்போ நான் என்ன செய்கிறது? நான் எப்படி தப்பிப்பேன்? நான் செஞ்ச கொலையை பார்த்துட்டானோ? ஐயோ, இதை ஒரு தற்கொலை மாதிரி காட்டலான்னு நினச்சேன். கடைசியில் நான் மாட்டிக்குவேன் போல இருக்கே. எப்படி தப்பிக்கிறது? எப்படி தப்பிக்கிறது? இதை யோசிக்க யோசிக்க எனக்கு மண்டை வலிக்குதே. நான் மாட்டிக்குவேனா? ஐயோ.